நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்கா. அப்பா நீங்க இல்லாது எனக்கு தாப்பா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அம்மா எப்பவுமே அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க தெரியுமா. எனக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும். என்னடா சொல்ற? அம்மாவும் நீங்க சண்டை போடுவீங்களா? அம்மா உன்னை திட்டுவாளா என்ன? திட்டுவாளாவா? டாடி திட்டி குமிச்சிருவாங்க தெரியுமா. அவங்க பையனுங்க மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க பையன் என்ன பண்ணாலும் கரெக்ட் கரெக்ட் கரெக்டும்பாங்க. ஆனா நான் ஏதாவது தெரியாம தப்புன்ட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் என்னை வச்சு செஞ்சுருவாங்க டாடி. இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே நம்ம வச்சு செய்யறோம் அவங்க ரெண்டு பேரையும். கவலைப்படாதடா அம்மா, நம்ம 2 பேர் சேர்ந்து அவங்க 2 பேர் காப்பு வச்சிருவோம் என்ன? அதான் கரெக்ட் டாடி. அது சரி, அப்பா பொண்ணு சேர்ந்தாச்சா, இனிமே வீடு ரணகலமாயிரும். டாடி அவ பொய் சொல்றா டாடி, நீங்க எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. அவ சும்மா நடிச்சிட்டு இருக்கா அவங்க கிட்ட. யாரு? நான் நடிக்கிறேன்னாடா? நீ நடிக்கிறியா? நீ தானே நடிப்புக்காரா? ஏய் பொடி குதிரைவாளு, மண்டைய பாரு மண்டைய அவளையும். நீ போடா. இன்னைக்கு நான் சண்டே போட மாட்டேன் தெரியுமா. என்ன என் அப்பா வந்திருக்காரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால நீ இன்னைக்கு என்ன பேசினாலும் உன்னை மன்னிச்சு விட்டுருவேன். அப்படியா? என்ன பேசினாலும் மன்னிச்சு விட்டுருவியா? இப்படி எட்டிட்டு உதஞ்சனா கூட மன்னிச்சு விட்டுருவியா? ஆமா இப்ப மன்னிச்சு விட்டுருவேன், ஆனா நாளைக்கு சேர்த்து வச்சு உன்னை சாவடிச்சிருவேன், பரவாயில்லையா? சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. சரி சீக்கிரம் போயிட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு வாங்க, நம்ம வெளில போறோம். வெளியில போறோமா? எங்க ரெடி போறோம்? வேற எங்கேயும் இல்ல, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகணும். முதல்ல வந்தோடனே உங்களை பார்த்துட்டு அவனை பார்க்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு இருந்தேன். போய் குளிச்சுட்டு வாங்க, ஈவினிங் ஆயிடுச்சுல, போய் அவனை போய் பார்த்துட்டு நம்ம நைட்டு கிளம்பி வரலாம். என்னது ஃப்ரெண்டு வீட்டுக்கா? டே ஷாமு, உன்னை கடிச்சது லக்கு. எப்படா நம்ம வித்யாவை பார்க்கலாம் சமாதானப்படுத்தலான்னு நினச்சிட்டே இருந்தோம். பரவாயில்ல, அப்பாவே இவ்வளோ பெரிய சான்ஸ் யூஸ் பண்ணி தராரு. ஐயோ பரவாயில்ல, அப்பாவே நம்மளுக்கு இவ்வளோ பெரிய சான்ஸ் கொடுக்குறாரு. கண்டிப்பாக போயே ஆகணும்டா. எப்படியாவது வித்யாவை சமாதானப்படுத்த இதுதான் உனக்கு கிடைச்சிருக்க பெரிய பெரிய சான்ஸ். யூஸ் பண்ணிக்க ஷாமே. எங்க டாடி? ராஜேந்திரன் அங்கிள் வீட்டுக்கா? ஆமாப்பா, அவன் வந்தோடனே ஊருக்கு வந்தோடனே என்னதான் முதல்ல பார்க்கணும்னு சொல்லியிருந்தான். எனக்கும் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதனால ரொம்ப ஆசையா இருக்குப்பா அவனையும் போய் பார்த்துட்டு அவன் குடும்பத்தையும் பார்க்கணும்னு. அதனாலதான் வாங்க போயிட்டு நைட்டுக்காக கிளம்பி வருவோம். சரிங்க போலாங்க. சரி வாமா செல்வி, அவனுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன், அதெல்லாம் எடுத்து தனி பேக்ல வைக்கணும். வா எனக்கு ஹெல்ப் பண்ணு. சரிங்க வாங்க. ஐயோ போய் நான் என் வித்யாவை பார்க்க போறேன், சமாதானப்படுத்த போறேன். சமாதானப்படுத்தும் போது காலேஜில் அடிச்ச மாதிரி மறுபடியும் அடிச்சிட்டான்னா பரவாயில்ல, நம்ம வித்யா தானே, அடிச்சா அடிச்சுட்டு போட்டோம். ஆனால் இன்னைக்கு நம்ம அவளை போய் பார்க்கறதுக்கு யாராலையும் தடுக்க முடியாது. என்னடா அண்ணா ரொம்ப குஷியா இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் ரெடி ஆயிட்டு வா போ. சரி சரி. ஏயால பார்க்க போறேன், பார்த்த செய்தி பேச போறேன். அவ கண்ணுக்குள்ள என்ன வைக்க போறேன், அவ நெஞ்சுக்குள்ள என்ன தைக்க போறேன். நண்பா, டே ராஜேந்திரா. யாரு? இதோ வரேன். டே ராஜு, எப்படா இருக்க? பார்த்து எவ்வளோ நாளாச்சுடா. நான் நல்லா இருக்கேன் நண்பா, நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. சரி சரி வாடா, வந்து உட்காரு வா. நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன் பாரு, வந்து உட்காரு வா. வாமா தங்கச்சி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேனே, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. உன்னையுமே எப்போ பார்த்தது? கல்யாணம் பண்ண புதுசுல பார்த்தது. எவ்வளோ வருஷம் ஆச்சு இல்லைம்மா? ஆமாண்ணே. சரி வாங்க உங்க உட்காருங்க, நான் கோமதியை கூப்பிட்றேன். கோமதி, கோமதி இங்க வந்து பாரு யார் வந்திருக்கான்னு. என்னங்க யார் வந்திருக்கா? இந்த வரேங்க. வந்துருவாடா. பரவாயில்ல வரட்டும், நீ வந்து உட்காரு வா. யாருங்க வந்திருக்கா? கோமு பாரு, என் ஃப்ரெண்டு ராஜு வந்திருக்கான். கோமு. அடடே அண்ணனா, நல்லா இருக்கீங்களா அண்ணே? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? இவ்வளவு வருஷம் ஆச்சுண்ணே உங்களை பார்த்து. ஆமாம்மா, உங்களையும் பார்த்து இவ்வளவு வருஷம் ஆச்சு. தங்கச்சி அப்படியே தான் இருக்கு இல்லடா நண்பா? ஆமா ஆமா நண்பா. சரி நீ எப்போ வந்த? சொல்லவே இல்லை ஊருக்கு வரேன்னு ஒரு வார்த்தை கூட. சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு எதனா குடிக்க எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாக்கா, நீங்க உட்காருங்க வாங்க. இல்ல இல்ல, அது எப்படி வந்து உங்களுக்கு குடிக்க கொடுக்காம இருக்க முடியுமா? இருங்க நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், காஃபி எதனா போட்டு. வரும்போதே குடிச்சிட்டு தாம்மா வந்தோம், அதனால வேணா நீ உட்காரு. புள்ளே எங்க? நீ வரலையா? வந்திருக்காங்கம்மா, கார் விட்டுட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் இடம் இல்ல, கார் நிக்கிறது இல்ல, அதனால அந்த பக்கமா விட்டு வரேன்னு சொல்லிட்டு வருவாங்க 2 பேரும். அப்படியா? சரி சரி, நீ இருங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வந்துடுறேன்.
சொன்னா கேட்கவே மாட்டா தங்கச்சி, அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு இல்லடா? ஆமா ஆமா, அவ அப்படியே தான் இருக்கா. நீ சொல்லு, ஊருக்கு வரதா ஒரு வார்த்தை கூட சொல்லல, சொல்லாம ஒடியாந்துட்டில்ல நீ. அது ஏன்னு நீங்க வேற, அவங்க வர்றது எங்களுக்கே தெரியாது, எங்ககிட்டே சொல்லல, அவங்க திடீர்னு வந்து நிக்கிறாங்க. ஏண்டா குடும்பத்துக்கே சொல்லலையா? என்னடா சர்ப்ரைஸ் விசிட்டா? ஆமாடா ராஜேந்திரா, பிள்ளைகளுக்கு பொண்டாட்டிக்கெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு தான் வந்தேன். அதே மாதிரி உனக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் வந்தேன். நல்ல சர்ப்ரைஸ் கொடுத்தடா நீ. எங்க உன் பிள்ளை யாரையுமே காணோம்? பிள்ளை உள்ளதாண்டா இருக்கு, இந்த கூப்பிடுறேன். வித்யா, காயு, பிங்கி, இங்க வாங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. இதோ வரோம்ப்பா. டேடி, டே வாப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா சாமி. அங்கிள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டாமா, நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன் அங்கிள். எங்க யாருமே காணாங்க, ஆயூரு அப்புறம் பிங்கி அப்புறம் வித்யா காணோம். உள்ள இருக்காகமா, அப்பதான் கூப்பிட்டேன், இந்த வருவாகமா. இல்லப்பா. ஷாலு, வாங்க மேடம், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உள்ள? நீ என்னடி இங்க? சொல்லவே இல்லை வரேன்னு சொல்லிட்டு. சர்ப்ரைஸ் எப்படி சொல்லிட்டு வருவாங்க பைத்தியக்காரி. என்னது சர்ப்ரைஸா? வாடாமா, நல்லா இருக்கியா? அங்கிள் நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? நீ காலைல தாமா வந்தேன். அந்த வந்த கையோட தான் உங்க அப்பனை பார்க்கலன்னா நீ கொண்டு வானேன்ட்டு வந்திருக்கேன் பாக்குறதுக்கு. ஓகே ஓகே அங்கிள். எப்படிதான் இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? இதானோட மகாயு. ஷாலு எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பா. ஆமா ஆமா ஆண்டி, நான் தான் காயு. டேய், நம்ம ரெண்டு பேரும் எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்டோ அதே மாதிரி தான் ஷாலுவும் காயும் ஃப்ரெண்டா, தெரியுமா உனக்கு? தெரியும்டா, ஷாலுவும் காயும் ஃப்ரெண்டு, அதே மாதிரி ஷாமும் வித்யாவும் ஃப்ரெண்டுன்ட்டு. ஆமா, எங்க இவ ஆளே காணோம். என்னை பார்த்தோன்னே ஷாக் ஆக போறான். ஒரே குச்சாலமா இருக்கு. ஆமா, எங்க வித்யா? ஆண்டி அவ மேல இருக்கான்னு நினைக்கிறேன், அதனாலதான் கேட்கல. இருங்க கூப்பிடுறேன். சரிடாமா. ஷாலு அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டாமா, நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேம்மா. இடாம்மா, இந்தா காஃபி எடுத்துக்க. தேங்க்யூமா. ஷாம், நல்லா இருக்கியாடாமா? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஏடாம்மா, இந்த காஃபி எடுத்துக்க. ஓகே ஆண்டி. அம்மா, அக்கா எங்க? அவ மேல இருக்கான்னு நினைக்கிறேம்மா, இரு நான் கூட்டிட்டு வரேன். சரிம்மா. ஹே, ஹாய். சிப்பா, மூஞ்சி மாறேன் பாரு. இட்ஸ் ஓகே, தேங்க் யூ. இதோ வித்யா வந்துட்டா. ஆண்டி வணக்கம் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டாம்மா, நீ போட்டோல பார்த்தத விட நேர்ல இன்னும் அழகா இருக்க, முகலட்சணமா. தேங்க்யூ ஆண்டி. டே ராஜு, இவதாண்டா என்னோட மூத்த பொண்ணு வித்யா, ஷாமோட படிக்கிறாளே. தெரியும்டா, போட்டோல பார்த்தேன், ஷாம் காமிச்சான். நல்லா இருக்கியாடாமா? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நான் ஊர்ல இருந்து காலையில தாம்மா வந்தேன். ஓகே ஓகே அங்கிள். எங்கம்மா தங்கச்சி? தங்கச்சி அங்கிள் பக்கத்துல அத்தை வீட்டு வரைக்கும் போயிருக்கா, அப்ப வந்துருவா அங்கிள். அத்தை வீடா? யாருடா? வேற யாரு, என் தங்கச்சி ராக்குதாண்டா. ஏய், உங்க சித்தப்பா பொண்ணு? ஆமா ஆமா, பக்கத்துல தான் இருக்காங்க. அப்படியா? இங்கதான் இருக்காங்களா? ஆமா ஆமாடா. சரி டாடி, அம்மா நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க உள்ள போறோம். சரிம்மா, ஆடி போலாம். ஓய் அழகி. செருப்பால் அடிப்பேன், போயிடு மரியாதையா. என்னது செருப்பால் அடிப்பியா? இது அங்கே வரேன். டேய், இங்க வந்தா கொன்றுவோம் உன்னை, மரியாதையா அங்கேயே நின்று சொல்லிட்டேன். நான் வருவேன். எப்படி நம்ம சர்ப்ரைஸ்மா? கேவலமா இருக்கு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. என்கிட்ட பேசவே கூடாது. என்ன ஓடிட்டா? இப்போ நம்மளும் உள்ள போகணுமே, என்ன சொல்லிட்டு போறது? சரி, எதையாச்சும் சொல்லிட்டு போவோம். டேடி, நானும் உள்ள போறேன், நீங்க பேசிட்டு இருங்க. சரிப்பா. வீடு நல்லா கட்டியிருக்கடா, அருமையா இருக்கு பார்க்க. சரி வா, சுத்தி பார்ப்போம். தாராளமா சுத்தி பார்க்கலாம்டா, முதல்ல பேசுவோம், அதுக்கப்புறம் சுத்தி பார்க்கலாம். சரி சரிடா. எங்க பிள்ளையெல்லாம் போயிடுச்சுங்களோ? ஆமா, இப்பதான் உள்ள போனாங்க எல்லாரும். சரி சரி அண்ணி. டே, இந்த வீட்டுக்கு பொருள் காசு கொடுக்கறது எல்லாம் நான் தான் பண்ணேன். ஆனால் இந்த வீட்டோட டிசைன், அது கலரு, இந்த டைல்ஸு, இந்த சோஃபா எல்லாமே என் பெரிய மகன் தான் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று பண்ணுச்சு. ஹால் எப்படி இருக்கணும், கிச்சன் எப்படி இருக்கணும், அப்புறம் என் தங்கச்சி ரூம் எப்படி இருக்கணும், ஏன் ரூம் எப்படி இருக்கணும்ன்ட்டு என் குழந்தை தான் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றையும் நெட்டில் பார்த்து பார்த்து எல்லாமே அவள் தான் ஐடியா கொடுத்து இவ்வளோ இந்த வீடை கட்டினதே. என்னடா சொல்ற? ஆமாடா, அவளுக்கு வந்து வீடு இப்படி கட்டணுன்ற ஆசை, அதனால அவள் ஆசையில் கட்டின வீடு தான் இது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெயிண்டிங் பண்ணியிருப்போம், நீ வேணா பாரு. அவள் தங்கச்சிக்கு பிடிச்ச கலர் ஒன்று, சின்ன தங்கச்சிக்கு பிடிச்ச கலர் ஒன்று, இவளுக்கு பிடிச்சது, எனக்கு பிடிச்சது, அப்புறம் இப்படி எல்லாரும் 5 பேருக்கு பிடிச்ச கலரில் ஒவ்வொரு இடத்துலையும் பெயிண்டிங் பண்ணியிருப்போம். சூப்பர்ரா நண்பா, பிள்ளைய அழகா வளர்த்துருக்க, அருமையா. ஆமா, நல்ல மரியாதை தெரிஞ்ச பிள்ளைலாம் இருக்கு ரெண்டுமே. ஆமா செல்வி. அப்புறம் தங்கச்சி ராதா எப்படிலாம் இருக்கா? ராதா தானே, ரொம்ப நல்லா இருக்காடா. சென்னையில தான் செட்டில் ஆயிருக்கா. மாப்பிள்ளை சென்னையில தான் பிசினஸ் பண்றாரு, லெதர் பிசினஸ். அப்படியா? சென்னையா? சூப்பர்ரா. எத்தனை குழந்தைங்கடா? 2 பசங்கடா, ஒரு பொண்ணு ஒன்று, ஒரு பையன் ஒன்று. பொண்ணு படிச்சு முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. பையன் வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காப்புல, இதுதான் கடைசி வருஷம். டேங்கப்பா, அவ்வளோ பெரிய பசங்க இருக்குங்களா? ஆமாடா, நமக்கே இவ்வளோ பெரிய பசங்க இருக்கும்போது அவளுக்கு அப்புறம் நம்மளுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணது இவ்வளோ பெரிய பசங்க தானே இருக்கும். ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான்.
அந்த ஃபோட்டோவில் இருக்குங்க பாரு அதுதான் அவ பசங்க. இதுல யாருடா? அண்ணா இந்த ஃபர்ஸ்ட்ல நிக்கிறாப்ல இல்ல கோட்டு போட்டு அவங்க பையன், அது சின்ன பையன். இந்த கடைசியில் நிக்கிற பெரிய பொண்ணு தான் அவங்க பொண்ணு. ஓ அப்படியாம்மா, சரி சரி. என்னடா எதுவும் அலைன்ஸ்லாம் பார்க்கலையா? பொண்ணுக்கு எத்தனை வயசுல இருக்கும்? இருக்கும்டா, 25 வயசு இருக்கும். அலைன்ஸ்லாம் பார்த்துட்டு தாண்டா இருக்காங்க ஒரு 2 வருஷமா. எதுவுமே அமைய மாட்டேங்குதுன்னு புலம்பிட்டே இருக்கா. எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒழுங்கா அமைய மாட்டேங்குது ஒழுங்கா அமைய மாட்டேங்குதுன்னு. நானும் தெரிஞ்ச இடத்துலலாம் சொல்லி தாண்டா வச்சிருக்கேன். ஆனால் ஒரு மாப்பிள்ளையும் அமைய மாட்டேங்குதுடா. ஏன்னு அமைய மாட்டேங்குது? பொண்ணு அழகோட தானே இருக்கு. இல்லைம்மா, மாப்பிள்ளலாம் வருது. ஒன்று வந்தால் ஒன்று வசதி கம்மியாக வருது, இல்லைன்னா அவளோட படிப்பு கம்மியாக வருது. நமக்கு ஏற்ற மாதிரியே வரல. இல்லைன்னா நல்லா வசதி இருக்குது எல்லாமே இருக்குது, ஆனால் ஜாதகம் செட் ஆக மாட்டேங்குது. இப்படி குழப்பமாகவே போயிட்டுருக்குமா 2 வருஷமாவே. டேய் எனக்கு இப்போ ஞாபகம் வருதுடா, சொல்லலாமா? சொல்லடா என்னன்னு. இல்லடா, என் தங்கச்சி உனக்கு தெரியும்ல? உன் தங்கச்சின்னா உன்னோட சித்தப்பா பொண்ணு தானே? ஆமாடா லதா. ஞாபகம் இருக்குடா நல்லா. அவங்களே தான்டா. அவங்களும் சென்னையில தான் செட்டில் ஆயிருக்காங்க. அவங்களும் 2 வீடு வாசல் அப்படியே நல்ல வசதியாக தான் இருக்காங்க. அவரும் ஏதோ பிஸ்னஸ் தான் பண்றாரு. மாப்பிள்ளையும் தங்கச்சிக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று. பையன் தான் பெரியவன், பொண்ணு வந்து சின்ன பொண்ணு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிச்சுட்டு இருக்கு. அந்த பையன் கூட பொண்ணு பார்த்துட்டு தாண்டா இருக்காங்க. எதுவும் அமையலன்னு தான் சொல்லிட்டு இருந்தா என்கிட்ட. பேசாம அந்த பையனையும் அந்த பொண்ணையும் கல்யாணம் வச்சா என்னடா? டேய் கல்யாணம் பண்றதுலாம் அவசியம் இல்லடா. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிக்கணும், ஜாதகம் செட் ஆகணும். அதெல்லாம் செட் ஆகும்டா. பையன் அளவு கூட இருப்பான்டா. பொண்ணுக்கு ஏத்த பையன் தான்டா. நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன்டா. நல்ல குடும்பம்டா. பொண்ணு போனா மகாராணி மாதிரி பார்த்து பாக்கடா. உண்மையிலே என்ன மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை பாக்குறாரு? மாப்பிள்ளை MBA முடிச்சுட்டு IT கம்பெனில தாமா TL ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்ல, டீம் லீடரா. பரவாயில்ல, நம்ம பிள்ளை இன்ஜினியர் படிச்சிருக்கு. ஆமா, அந்த பையனும் BA பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் MBA பண்ணிருக்காப்ல. அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி நல்லா கரெக்டா தான் இருக்கும் போல இருக்கு பொருத்தம் எல்லாமே. ஆமா, ஜாதகம்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். ஆல்ரெடி ஜாதகம் பார்த்து மனசு தானே சங்கடப்படுது. அதனால ஜாதகம்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லிடுச்சு. டேய் முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை போட்டோவை மாற்றி அனுப்பிச்சுடுவோம் இவங்களுக்கும் அவங்களுக்கும். அவங்க பார்த்துட்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் பிடிச்சிருந்தானா அடுத்து நம்ம பேசுவோம். நீ சொல்றது சரிதான்டா. நீ மாப்பிள்ளை ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டு, நான் தங்கச்சிக்கு அனுப்பிச்சி விட்டு என்ன ஏதுன்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிட்டோம். சரிடா, நானும் வீட்டுக்கு போயிட்டு லதாட்ட பேசிடுறேன். என்ன? சரிடா. பாத்தீங்களா அண்ணன், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள்கிட்ட மினிக்கு கல்யாணம் ஆகணும்னு இருந்திருக்கோம், என்னவோ தெரியல. நீங்க மாப்பிள்ளை பார்த்தா கல்யாணம் பண்ணணும்னு. இந்த சம்மந்தம் மட்டும் நல்லபடியா அமைஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லைண்ணே? ஆமாம்மா, நீ வேணா பாரு, இந்த சம்மந்தம் நல்லபடியா முடியும். இந்த சம்மந்தம் முடிஞ்சா எல்லாரும் ஒன்னாயிருவோம், ஒரே குடும்பம் ஆயிடுவோம். இப்பவும் ஒரே குடும்பம் தானே அண்ணி, உண்மையிலே அப்புறம் சொந்தமாயிடுவோம்ல. அதுவும் சரிதான். அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாருமா. ஷாமா அப்புறம் ஷாலினியோட அம்மா அப்பா, உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க பாரு. இந்த அம்மா தான் கடைக்குட்டியா? ஆமா அண்ணன், இவதான் கடைசி பொண்ணு. ஹாய் ஆண்டி, ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா 2 பேரும்? நல்லா இருக்கேன்டா தங்கம், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. 3 பொண்ணுகளும் அழகு போல இருக்குதுடா. பக்கத்துல நிக்கிற பொண்ணு யாரு? பக்கத்துல நிக்கிறதானே ராக்கு பொண்ணு. அப்படியா? ராக்கு கூட பொண்ணா? ஒரே பொண்ணாடா? இல்ல, ஒரு பொண்ணு ஒரு பையன். சரிடா. நல்லா இருக்கியாமா? பேர் என்ன? என் பேர் மலர் அங்கிள், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்டாமா. சரி. உங்க பேர் என்ன? என்னோட பேர் மித்ரா அங்கிள். சரிடாமா. இந்த ஷாலுக்கா ஷாமண்ணா வரலையா? அதான்டாமா இருக்காங்க, போய் பாருங்க. சரி மலரு. இவன் இங்க வந்தா? இவங்கிட்ட தான் நான் பேசல, கோபமா இருக்கேன்ல. இவன் நேர்ல பார்த்தா கோபம் எல்லாம் போயிடும். எதுக்கு வந்தான்? சே. ஓ மேடம் இங்கே நிற்கிறாங்களா? என்ன மேடம், உங்களை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேனே. நீங்கள் இங்கே வந்து கோச்சிட்டு நிற்கிறீங்க. இன்னைக்கு எப்படி சமாதானப்படுத்துறேன்னு பாரு. ஓய் அம்மா. பாதிரியே நீ இல்லாமல் நான் ஏது கண்ணே. எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே. அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும். அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். எருமை மாடு, என்னடா பண்ற? விட்றா. மேடம் நீங்கள் தான் வந்து விழுந்தீங்க. ஏதோ நானே உங்களை வேணும்னு பிடிச்ச மாதிரி சொல்கிறீங்க. பிசாஸ் மாதிரி வந்து பின்னாடி வந்து பயமுறுத்தினா பயப்படாம. ஏய் பொய் சொல்லாத, வேணும்னே தானே மேலே விழுந்த. ஆசை. ஆமா, வேணும்னே உங்க மேல விழுறாங்க. ஆசை தோசை அப்பள வடன்ட்டு. விடுறா என்ன? ஏய் ரொம்ப பண்ணாதடி, உன்னை பார்க்கறதுக்கு தானே வந்தேன். என்னெல்லாம் யாரும் ஒன்றும் பார்க்க வேண்டாம். நீ என்ன முதல்ல விடு. நீ விட்டா விழுந்துருவடி. நீ விழுந்தா உனக்கு வலிக்குமோ இல்லையோ, எனக்கு அதிகமாக வலிக்கும்டி. ஐயா சுத்தமா செட் ஆகல. சி விடு. எதுக்கு நீ இப்ப மேல வந்த? வேற எதுக்கு வருவாங்க?
யாழை சைட் அடிக்கிறதுக்கு. ஐயடா, சைட் அடிக்கிற மூஞ்சி முகரையும் பாரு. மரியாதையாக போயிடு, இல்லைன்னா இங்கேருந்து தள்ளி விட்டுருவேன். நான் போக மாட்டேனே, என்ன பண்ணுவ? செருப்பால் அடிப்பேன், போயிடு மரியாதையா. என்ன செருப்பால் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க? அவ்வளோதான் பார்த்துக்க. நீ செருப்பால் அடித்தாலும் சரி, தொடப்பக்கட்டையாலும் அடித்தாலும் சரி, நான் இங்கேருந்து போக மாட்டேனே. எனக்கு ரோஷம்லாம் வராது. ஆமாம் ஆமாம், இவருக்கு ரோஷமே வராது. அப்படியே சீன் போடுவான், சீன்காரன். நேற்று மட்டும் தேவையில்லாமல் பேச தெரிஞ்சிச்சு, இப்போ ரோஷம் வராதாம்ல. ஏய், நேற்று நடந்தது நேற்றோட முடிஞ்சு போச்சு. காத்தோட போன மாதிரி அது நேற்றோட போயிடுச்சு. அதை ஏன்டி இன்னைக்கு கொண்டு வர? ப்ரெசண்ட்ல என்ன இருக்குன்னு பாருடி, பாஸ்ட்டை விடுடி. அப்படி பார்க்காதடி, இந்த பார்வையில் தாண்டி விழுந்தேன் நான், முட்டைக்கண்ணி. நீ பாரு, மரியாதையாக போயிடு. இப்போ எனக்கு உங்ககிட்ட பேசுகிற ஐடியா இல்லை, கிளம்பு, காற்று வரட்டும். உனக்கு ஐடியா இல்லை, பட் எனக்கு நிறைய ஐடியா இருக்கு. நாளை என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. மரியாதையாக தள்ளி போயிடு, இன்னும் 8 உடஞ்சிடுவேன். பரவாயில்ல, உத அடி கடி என்ன வேணா பண்ணு, ஆனால் நான் கண்டிப்பாக இப்போ உன்னை விட்டு போக மாட்டேன். உன்னை சமாதானப்படுத்தி தான் போவேன். ஐயரா, இங்கே ஒன்றும் யாரும் சமாதானம் ஆகுற மாதிரி தெரியல. நீ கிளம்பு, காற்று வரட்டும். என்னடி போன்னு சொல்லிட்டு இருக்க? உன்னை பார்க்கறது தானே ஆசையாக வந்தேன். ரொம்ப பண்ணுறடி நீ. பரவாயில்ல, நான் ரொம்ப பண்ணுறதாவே இருக்கட்டும், நீ கிளம்பு. நீ பாரு, அப்புறம் கோவம் வந்துச்சுன்னா போயிட வேண்டி நான். ஓ, எனக்கு என்ன? பரவாயில்லையா, நான் போனா நீ சந்தோஷமா இருப்பியா? நீ போனா எனக்கு என்ன, நான் ஹாப்பியாக தான் இருப்பேன். அப்போ நான் செத்து போயிட்டா? டேய் ஷாம், எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணா என்னை நீயும் காக்க கண்ணீரையும் காணேனே. டேய் ஷாம், இது மாதிரி இன்னொரு தடவை பேசுன்னு வச்சுக்கவே, நீ தர விழுந்துச்சுல ஞாபகம் இருக்கா? அது மாதிரி பல மடங்கு விழுகும். தேவையில்லாதெல்லாம் பேசாத சொல்லிட்டேன். அப்புறம் நான் உன்னை விட்டு போனா செத்து தான் போகணும், அதான் சொன்னேன். டேய், நான் உன் மேலே உள்ள கோபத்தில் சொன்னேன்டா போன்னு. அதுக்காக நீ போனால் நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன்? நம்மளால எப்படி இருப்பேன்? நான் சும்மா கோவத்தில் சொன்னதுடா. அது கூட உன்னை விளையாட்டுக்கு தான் சொன்னேன். கோவம்லாம் கூட போயிடுச்சு. உன்னை எப்போ பார்த்தோன்னா அடுத்த செகண்டே எனக்கு அந்த கோவம்லாம் போயிடுச்சு. அதுக்குன்னு இப்படி பேசலாமா ஷாம்? சரி, சாரி, நான் இனிமேல் இப்படி பேச மாட்டேன். நீ இனிமேல் பேசி பாரு, மூஞ்சி மாதிரிலாம் உடச்சி எடுத்துறேன். நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசாம இருக்காத. ஒரு நாள் ஃபுல்லா பேசாம இருந்துட்ட, சரியான கல்லிடி நீ. ஆமாம், நீ எவ்வளோ பெரிய வார்த்தை சொன்ன. இனிமேல் நீ அந்த மாதிரி சொல்லாத. சாரிடி, ஐம் ரியலி வெரி சாரிடி. நான் என் வினய் மேலே உள்ள பாசத்துலையும் கமலி மேலே உள்ள கோபத்துலையும் உங்ககிட்ட நான் கொஞ்சம் கத்திட்டேன். சாரி, இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அந்த மாதிரி என் வாயிலிருந்து வராது, ஓகேவா? சாரி. எனக்கு தெரியும் ஷாம், நீ வினய் மேல உள்ள பாசத்தில் தான் அப்படிலாம் பேசினேன்னு. பட் அந்த டைமில் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. உன்னை அடிச்சிட்டேன்றது அதை விட கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு புரிஞ்சது, நீ வினைக்காக தான் நீ இப்போ பேசியிருக்கன்ட்டு. அதனால தான் எனக்கும் கோவம்லாம் போயிடுச்சுடா. கோவம் போயிடுச்சா? அப்புறம் ஏன்டி என்கிட்ட நீ பேசவே இல்லை? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? நீ அடித்தது கூட எனக்கு வலிக்கலடி. ஆனால் நீ பேசாமல் இருந்த அந்த ஒரு நாள் எனக்கு ஏதோ நரகத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு தெரியுமா? நீ இது மாதிரி என்றைக்குமே என்கிட்ட கோவத்தில் கூட பேசக்கூடாதுன்றதுனால தான் அன்னைக்கு நேற்று ஃபுல்லாக உன் ஃபோனை எடுக்கலடாண்ணா. நான் ஏதாவது தப்பான என்ன அடி மிதி என்ன வேணா பண்ணு, ஆனால் என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதுடி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போவும் சரி, ஆஃப்டர் மேரேஜும் சரி, இது மாதிரி பேசாம மட்டும் இருந்துடாதடி. ஆஹா, அதான் பொண்ணு பார்க்குற மாதிரி அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டியே. ஆமாம், இல்லை இப்படி தானே உன்னை பொண்ணு பார்க்க வரும்போதும் என் ஃபேமிலியும் சேர்ந்துருப்பாங்க. ஆமாம். அந்த நாளுக்காக தாண்டி செல்லம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் தங்கத்தோட நான் இன்னைக்கு சேர போறேன்றது நாளுக்காக நான் காத்துட்டே இருக்கேன். ரொம்ப நல்லா ஆகாது சார், இன்னொரு 2 இயர்ஸ் ஓகேவா? நீங்கள் இந்த படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். எனக்கு டபுள் ஓகே, நாளைக்கு நான் கூட. எனக்கு ஓகேவா தாண்டா இருக்கும். ஆளையும் மண்டையும் பாரு. கடவுள் எனக்காக ஒன்று அனுப்பிச்சி வச்சிருக்காரு. நீ கடவுள் அனுப்பிச்சி வச்ச தேவதை, கடவுள் கொடுத்த கிஃப்ட். என்றைக்குமே உன்னை இழக்க மாட்டேன்டி. என்றைக்குமே உன்னை விட மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். இதே காதலோட, இதே அன்போட, இதே கேரிங்கோட, இதே லவ்வோட எல்லாமும் நான் உனக்கு இருப்பேன்டி. ஐ லவ் யூ ஷாம். ஐ லவ் யூ ஸோ மச். நம்ம மாடியில் இருக்கோம், யாராவது பார்த்துட போகிறாங்கடி. பரவாயில்ல, பார்த்தா இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கல்ல, ஸோ பார்த்தா பார்க்கட்டும். கள்ளி மனசில் எவ்வளோ ஆசை, ஆனால் வெளில சொல்கிறதில்ல. கரை கூந்தல் குழலாகத்தாய் எண்ணம் தோன்றும், உன் காதோரம் உரையாடித்த
மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. என்ன 2 பேருக்கும் ஃபைட்லாம் முடிஞ்சு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல மறுபடியும். பூச்சி தங்கச்சி ஐயோ குழந்தையா, அங்க கொளுத்த போறாடா டே. டீ தண்ணி போடா, விஷம்டா அவன். ஹாய்டா பிங்கி, ஹாய்டா மலரு. சாமண்ணா நீ ஹாய் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நாங்க சொன்னது உங்க காதுல விழுகலையோ? இவ விஷம் இல்லடி, ஆழகால விஷம். இல்ல 2 பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களான்னு கேட்டோம். சமாதானமா? எதுக்கு? இல்ல நீங்க 2 பேரும் ஏதோ சண்டை போட்டிருக்கீங்க, அதனால சமாதானம் ஆயிட்டீங்களான்னு கேக்குறேன். ஏன்னா லவ்வர்ஸ்குள்ள இப்படி ஃபைட் வர்றது சகஜம் தானே, அதான் கேட்டேன். என்னம்மா சொல்ற? லவ்வா நாங்களா? டேடி இப்படி நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டு தானே கொடுக்கணும். நீங்க 2 பேரும் லவ் பண்றது வெட்ட வெளிச்சமா எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க எதுக்கு இவ்வளவு போய் சொல்றீங்க? ஏய் லவ்லாம் ஒண்ணும் இல்லடி அக்கா, உங்க ஸ்கிரீன் கிழிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. சாரி ரொம்ப வருஷம் ஆகுது. என்னது ரொம்ப வருஷமா? உனக்கு எப்போ நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு தெரிஞ்சிச்சு? அண்ணா நீங்க காயோட ஃபங்க்ஷனுக்காக வீட்டுக்கு வந்தீங்கல்ல ஒரு 3 years பேக், அப்பவே எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட கூட கேட்டேனா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்ட்டு. டு யூ ரிமெம்பர் தட்? எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனால் உனக்கு தான் அன்னைக்கு தெரியல, ஞாபகம் இல்லைன்னு சொன்னியே, அப்புறம் எப்படி? சும்மா சொன்னேன், உங்களை பார்த்தோன்னே நீங்க தான் அக்காவை பைக்கில் கூட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதை சொல்ல ஏன் பயப்படுறாங்க அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சரி கண்டுபிடிப்போன்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டு பேசிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, நான் முன்னாடியே வந்துட்டேன். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நின்னேன். அதுக்கப்புறமா தான் நான் உள்ளேயே வந்தேன். அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறது. அப்பவே தெரியுமா? யா. அப்புறம் வீட்டில் சொல்லாமல் இருக்க இவ்வளோ நாள்? ஏன்னா எனக்கு ஷாமண்ணா மாமா வரதில்ல, டபுள் இல்லை ட்ரிபிள், ஓகே, அதனால தான் வீட்டில் சொல்லலை. ஹே என்ன சொன்ன மறுபடியும் சொல்ல. நீங்கள் என்னோட மாமா வரதில்ல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம்னு சொன்னேன், போதுமா? ஹே பிங்கி, உண்மையிலையா சொல்கிற? உண்மையாவா? உனக்கு இது ப்ராப்ளம் இல்லையா உங்கள் அக்காவை நான் லவ் பண்ணுறதுல? எந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஓகேவா? பிங்கி தேங்க்யூ. எப்படி என் குழந்தையாவே பர்மிஷன் கொடுத்துட்டாடி? ஆஹா, இன்னொரு மச்சினிச்சு சம்மதிக்கணும்ல. என்னது இன்னொரு விஷயம் வந்திருக்கு? ஹாய், நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஹலோ பிரதர், அதை நாங்கள் கேட்கணும். நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஏண்டி உனக்கு கண்ணு தெரியலையா? 2 பேர்ல 4 பேர் நிக்கிறோம், தெரியல? அதுக்கு முன்னாடி 2 பேர் தானே இருந்தீங்க. எப்படி இந்த விஷப்பை எல்லாம் கண்டுபிடிச்ச மேல வந்துச்சுங்க? எப்படி தெரியும் இதுகளுக்கு? இந்த மச்சினிச்சிக்கு நீங்க மாமா வரதுல டபுள் ட்ரிபிள் இல்ல, அவ்வளோ ஹாப்பி. என்னது ஹாப்பியா? என்ன இன்னைக்கு எல்லாம் சந்தோஷமா நடந்துட்டு இருக்கு? ஏன் கையை கிள்ளடி. எதுக்குடா? இது கனவா நிஜமான்னு தெரியல, அதுக்கு தான். ஏய் எனக்கே தெரியலடா கனவா நிஜமான்னு, நானே ஷாக்ல தான் நிக்கிறேன். ஹலோ சார், சாம் சொல்லு, உனக்கு நீ என்ன சொல்ல போற? எங்களுக்குலாம் இப்போ இல்லை சார், 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே தெரியும் சார். அப்போவே எங்களுக்கு ஓகே தான். எனக்கு வித்தியா அண்ணியா வர்றத யாராலும் தடுக்க முடியாது. என்னது அண்ணியா? பின்ன அண்ணிலம் பண்ணியா நீ? எனக்கு எப்படி விஷம் தெரியும்? அதெல்லாம் அப்படித்தான். இதை கண்டுபிடிக்க என்ன சிபிஐடியா வரணும்? நானே எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், சும்மா நடிக்காத. நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறது எங்கள் 4 பேருக்குமே மனப்பூர்வமாக சம்மதம். ஸோ நீங்கள் ஜாலியாக லவ் பண்ணுங்க, படித்து முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஓகேவா மாமா? ஐயோ ஆண்டவா, இது கனவா நனவான்னு தெரியலையே. 2 குழந்தையாவும் சம்மதிச்சிட்டாங்களே. ஏய் உன் குழந்தைய மட்டும் சம்மதிக்கல, என் நாத்தனாரும் சம்மதிச்சிட்டா. ஆமால, ஆல்ரெடி அண்ணான்னு தான் நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன் ஷாமண்ணாவை. ஸோ ஆல்ரெடி நம்மளாம் ஃபிக்ஸ்டுப்பா. அப்படி சொல்றா மலரு. சரி ஓகே, 4 பேர் நாங்கள் கீழே போகிறோம், நீங்கள் சமாதானம் ஆகிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. என்ன? ஓகேடா தங்கக்குட்டி. நாங்கள் கீழே போகிறோம், நீங்கள் வாங்க. என்ன போனவன் நின்னுட்டா? மாம்சு சமாதானம் மட்டும்தான் பண்ணணும், வேற ஏதாவது தெரிஞ்சது கொண்டுவேன் உங்களை. சரிம்மா, கண்டிப்பா சமாதானம் மட்டும்தான் பண்ணுவேன், நீ போயிட்டு வா. அது எனக்கு நம்பவே முடியல. என்னோட தங்கச்சி உன்னோட தங்கச்சி எல்லாரும் நம்ம லவ்க்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எப்படி இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு நான் நினச்சி பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? உன் காதலை அக்செப்ட் பண்ணும்போது பின்ன எல்லாம் ஈஸியாக நடக்குது. இதெல்லாம் கடவுளோட விளையாட்டுமா, கடவுளோட தீர்ப்பு. நம்ம 2 பேரும் சேரணுங்கிறது கடவுளால் எழுதப்பட்ட விதி. எட்டிக்கிட்டு ஒரே மிதி. ஏண்டி எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், போய் திட்டுற பாரு இப்போ. சரி அதெல்லாம் விடு, உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. சொல்லு.
கமலி விஷயம் தானே? உனக்கு கமலி விஷயத்தில் எல்லாமே தெரியுன்றது எனக்கு தெரியும். ஆனால் நீ என்கிட்ட சொல்லாமல் இருக்கீன்னா கமலி கண்டிப்பாக உங்ககிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருப்பா. அதனால தான் என்கிட்ட சொல்லாமல் இருக்கு. அப்படி தானே? ம் அதே தான்டா. ஆனால் வினய்கிட்ட சொன்னா தானே ப்ராப்ளம். உங்ககிட்ட சொன்னா அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் சொல்லுவில்ல. அதனால தான் அவன் என்ன சொன்னான்னு உங்ககிட்ட சொல்ல போகிறேன்டா. உனக்கு விருப்பப்பட்டா நீ சொல்லலாம். ஏய் கமலி ரொம்ப பாவம்டா. கமலி இந்த கல்யாணத்தை அவளுக்கு பிடிச்சி பண்ணலை. அவ கஷ்டப்பட்டு இன்னொருத்தவங்களோட கட்டாயத்தின் பேரில் தான் அதை பண்ணிக்க போறா. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவளுக்கு என்ன ப்ராப்ளம்? அவளுக்கு அவ சித்தி தான்டா ப்ராப்ளம். சித்தியா? ஆமாம். அவளுக்கு அம்மா கிடையாது. அவள் தங்கச்சி பிறந்து ஒரு வயசுலேயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா அந்த குழந்தைங்கள பார்த்துக்கணுன்ட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணம் பண்ணி வந்த ஒரு விஷயத்தில் என்னமோ நல்லா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கமலியும் சரி அவள் தங்கச்சியும் சரி ரொம்ப குடும்பப்படுத்திட்டு இருக்காங்கடா. வீட்டு வேலையிலேருந்து எல்லா வேலையுமே அவங்க 2 பேர் தான் பார்ப்பாங்களாம். காலேஜ் கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்கூல்லேருந்து வந்துட்டு அவங்க அப்பத்துலேருந்தே எல்லா வேலையுமே அவங்க தான் பார்ப்பாங்களாண்டா. ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாம். இப்போ இந்த கல்யாணத்துக்கு கூட அவங்க தாண்டா காரணம். இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் கமலி பாவம் இல்லை? இதை நீ வினய்கிட்ட சொன்னீன்னா வினயே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாண்டி. நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். நீ வினய்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாது ஷாம் ப்ளீஸ். நான் உங்ககிட்ட சொன்னேன்னா அது வேற விஷயம். பட் வினய்க்கு இது தெரிய வேண்டாம். ஆனால் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்டா. அதுக்கு நம்ம ஏதாவது ஐடியா பண்ணலாம். நம்ம கௌதம் அண்ணாட்ட அப்புறம் சத்யாக்கெலாம் பேசி நம்ம 4 பேர் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணி கமலி வாயாலேயே வினய்கிட்ட உண்மையை சொல்ல வைக்கலாம்டா. அது மாதிரி வேணால் பண்ணலாம். ஆனால் இதை அவகிட்ட சொல்ல வேணாம்டா. ப்ளீஸ்டா. நீ சொல்கிறது கரெக்டு தான். கமலி வாயாலேயே அவள் காதலையும் சொல்ல வைக்கிறோம், அவளோட ப்ராப்ளத்தையும் வினய்கிட்ட சொல்ல வைக்கிறோம். என்ன டீலா? டீல். பாவண்டி சீனியர் ஞாபகம் வருது. பார்த்தா எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி உட்காந்து புலம்பிட்டு இருந்தாருடி. அச்சோ என் அண்ணனுக்கு என்னாச்சு? அதான் கால் பண்ணியிருந்தாரு காலையில். சுபி சிவிலா வந்தானுங்களா, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் வந்துட்டீங்களா, அதனால ஃபோனும் எடுக்கலை. என்னவா என்னாச்சு? என்னாச்சு? பொண்ணுங்களே இப்படி தானே. சத்யா அவர் கூட சண்டை போட்டு பேசவே இல்லை 2 டேஸா. பாவம் புலம்புறாடி அவள். என்னது சத்யா சண்டை போட்டாளா? அச்சோ பாவம் எங்கள் அண்ணன்ட்ட போய் பேசணும் முதல்ல கீழே போனோன்னே. பேசு பாவம். எப்படின்னா சத்யாவை சமாதானப்படுத்துடி. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன். வா கீழே போகலாம். கனவே உனை வந்து சேர நான் இங்க வரம் ஒன்று கேட்டு என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவில் வாழ்ந்திடுவேனே. எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே. கண்ணா என்னை நீயும் காக்க கண்ணீரையும் காணேனே. நீண்ட தூரம் போன போதும் நீங்குமோ காதலே. திமிர் பிடிச்சவ இப்போ என்ன பேசிட்டோன்னு இப்போ 2 நாளாக பேசாமல் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஐயோ கடவுளே. சரி அப்படியே பேசியிருந்தா கூட தெரியாமல் தானே பேசிட்டேன். ஃபோன் பண்ணுறேன், நீ இவ்வளோ ஃபோன் எடுக்கலாம்ல. ஸ்டடி ஹாலிடேஸ் வேறு விட்டனால காலேஜ் வேறு போக முடியல. இன்னும் 2 நாள் இருக்குது. எப்படி தான் அவளை பார்க்காம பேசாமல் இருக்கிறதுனே தெரியல என்னால். இருங்க பேசாமல் இருங்க. அப்போ தான் என்னோட அருமை உங்களுக்கு தெரியும். டெய்லி பேசுகிறனால தான் நீங்கள் என்ன வந்து மற்ற பொண்ணுங்களோட கம்பேர் பண்ணுறீங்க. இப்போ பேசாமல் இருந்தால் தான் என்னோட அருமை உங்களுக்கு புரியும். ஆனால் எனக்கும் தானே கஷ்டமாக இருக்குது இவர் பேசாமல் இருக்கிறது. டெய்லி கால் பண்ணி பேசிட்டு வீடியோ கால்லாம் பண்ணி பேசிட்டு இப்போ பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ஃபோன் பண்ணாலும் என்னால் எடுக்காமல் இருக்க முடியல. இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு எடுக்காமல் இருக்கேன். ஐயோ இது என்ன மானங்கிட்ட மைண்டாக இருக்குது. இப்படியும் யோசிக்குது அப்படியும் யோசிக்குது. நேரில் வச்சுக்கிறேன் இருங்க உங்களை. இருடி, உன்னை நேரில் வச்சுக்கிறேன். என்கிட்ட பேசாமல் இருந்துட்டு இல்லை நீ இரு. மண்டே காலேஜுக்கு வந்து உன் மண்டையிலேயே நறுக்கு 4 கொட்டு வச்சாதான் நீ இனிமேல் என்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டேன். ஐயோ இதெல்லாம் சண்டேன்னு இப்போ பேசாமல் இருக்காளே. நீ இப்படி புலம்ப விட்டுட்டாளே கடவுளே. இப்படி புலம்பிட்டே இருங்க. நீங்கள் எப்படி என்ன கேட்க போச்சு? எல்லா பொண்ணும் மாதிரி தான் நீ ஒன்று. ஐயோ தெரியாமல் கேட்டுட்டேன் தாயே, தெரியாமல் கேட்டுட்டேன். உன் காலில் வேணா விழுகிறேன். பேசு தாயே. முடியாது, பேச முடியாது. நீங்கள் இப்படியே இருங்க. சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக அப்படியே யோசிச்சிட்டே இருங்க. மண்டே வந்து உங்கள் மண்டேலே கொட்டிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். பெரிய சிலுக்கு தாண்டி நீ. ஆனா சீனியர் என்ன பெரிய கொம்பா இருக்கு போடா. சத்யா நீ ஏன்டி இப்படி தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்க? அவர் என்னதான் ஜாலியாக தான் இருப்பாரு. டேய் நீ இங்கே உட்காந்து புலம்பிட்டு இருக்க. இந்நேரம் அவள் படுத்து தூங்கியிருப்பாடா. தூங்கியிருப்பா? இல்லை, கண்டிப்பாக என்னதான் திட்டிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை அவர் ஜாலியாக இருக்க மாட்டார். கண்டிப்பாக என்னதான் உட்காந்து திட்டிட்டு இருப்பாரு இல்லை புலம்பிட்டு இருப்பாரு. புலம்பட்டும் நல்லா. ஆனால் அந்த பேசாமல் இந்த 2 நாளில் தான் எனக்கு புரியுது
என்னால் உங்ககிட்ட பேசாமலோ இல்லை உங்களை பார்க்காமலோ இருக்க முடியாதுன்னு. மிஸ் யூ கௌதம். என்னால் உங்ககிட்ட ஒரு நாள் 2 நாள் பேசாமல் பார்க்காம இருக்க முடியலையே. என்னால் வாழ்நாள் ஃபுல்லாலாம் இருக்கவே முடியாது போல இருக்கே. ஐ லவ் யூ சத்யா. இப்போ தான் என்னோட லவ்வோட டெப்த் என்னன்னு புரியுது. ஐ லவ் யூ டி. பேசுடி ப்ளீஸ்.